ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு. ஆனா அத விட அந்த படத்த ரிலீஸ் பண்றது அத விட கஷ்டம் அப்படின்னு இந்த வருஷம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஜனவரி வரணும், படம் வரும், மாஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ண சமயத்துல, தம்பி இருப்பா. இப்ப ஆனா கொஞ்சம் டைம் வேணும், கொஞ்சம் டைம் ஆகும். சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு எப்போ நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி வந்துச்சு. சரி இந்த மாசமாவது வரும்னு பார்த்தா, தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னாங்க. சரி மார்ச் வந்துருச்சு, தம்பி அடுத்து அப்படியே சீக்கிரம் வந்துருப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அப்டேட் வந்துச்சு, அப்டேட்டுக்கே ஒரு அப்டேட் வந்துச்சு. அதுக்குள்ளே சில பேர் என்ன பண்ணாங்க, தம்பி இந்த சீனை வெட்டு, இதெல்லாம் வைக்காதீங்க, இந்த டைலாக்லாம் மாற்றுங்க, யார் இந்த பேர்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு படத்தை பிளாஸ்டிக் கவர் மாதிரி மடிச்சு கடைசியில் சரி இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அண்ணனோட கடைசி படம் அப்படின்னு சொன்னாலே ஒன்றும் தெரில. எல்லாத்துக்கும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஆனால் இந்த ஸ்பெஷலான ஜேர்னியில் கூட இவ்வளோ தடைகள், இவ்வளோ தள்ளி போடுகள், இவ்வளோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா அப்படின்ற டைலாக்லாம் கேட்டு எல்லாரும் தடுப்பில் உட்காந்துருக்கும் போது அந்த கடுப்பை இன்னும் அப்படி பெட்ரோல் ஊற்றி ஃபயர் பண்ணுற மாதிரி ஒருத்தன் இந்த ஒரு வேலையை பார்த்தான். என்னன்னா படத்தை ஆன்லைனில் லீக் பண்ணிட்டானுங்க. எல்லாருக்கும் பாதி பேர் எல்லாம் கதறானுங்க, யாராங்க எதுக்கடா லீக் பண்ணுறானுங்க, அவ்வளோ வன்மமாடா, எல்லாம் அப்பா சைடு செந்தோக்காரங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் கதறானுங்க. இன்னொருத்தனுங்க அந்த படத்தை லீக் ஆன படத்தை உட்காந்து பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கானு, ரிலீஸ் ஆகாத படத்துக்கு யூடியூப்ல ரிவ்யூ சொல்லிட்டு இருக்கானு, ப்ரோ கேசரி எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்னு கதறானுங்க. இதெல்லாம் பார்த்து எனக்கு மனசே இல்லை, ரிமெம்பரும்ல, எனக்கு மனசே கேட்கல அப்படின்ற மாதிரி எனக்கு மனசே கேட்கல. இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தெரிய வரப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்னடா கடைசி படம்னு சொன்னாங்க, இந்த படத்தை இப்படி பண்ணிட்டாங்களே, மனசாட்சியே இல்லடா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் சரி ஓகே படம் எப்போ தான் வருதுன்னு பார்க்கலாம், எப்போ வந்தாலும் நம்ம போய் தேட்டரில் பார்க்கலாம், கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம தேட்டரில் தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை நம்ம இப்படியே விடக்கூடாது, இதை வந்து எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்தணும், நம்ம ஆதங்கத்தை வந்து இன்டர்நெட்டில் கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் இவனெல்லாம் எப்படி இவனை பண்ணலாம், இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆதங்கத்தை ஏதோ ஒரு மூலியமாக தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதனால என்ன யூஸ், ஒன்றுமே கிடையாது. அவனை பிடிச்சாங்க, ஜெயிலில் போட்டாங்களா என்ன பண்ணாங்க ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அப்பா இருந்தார், பார்த்துக்கிட்டாரு. ஓகே சரி, இதுக்கு அப்பா பற்றி பேசுகிறோன்னா நம்ம வந்து அண்ணனை பற்றி பேசுவோம். இவ்வளோ பிரச்சனை நடக்குது, படத்தை இப்படி ரிலீஸை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறது, படம் வேறு லீக் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு. ஆனால் யாரும் எதுவும் முடிவு எடுக்கலை, எதுவும் அவசரப்பட்டு எதுவும் பண்ணலை. அண்ணனும் சரி ப்ரொடக்ஷன் டீமும் சரி அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக இருந்து என்ன பண்ணலாம், சரி ஓகே என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசியில் அண்ணன் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆட்சியை பிடிச்சி அண்ணன் படத்தை அண்ணனே ரிலீஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்தாரு என்னன்னு தெரில. பட் அது வந்து நமக்கு இப்போ தேவையில்லை. அது என்னமோ அது பாலிட்டிக்ஸ் என்னமோ நடந்துட்டு போகுது, நமக்கு தேவையில்லை. எப்படியோ இவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம், இவ்வளோ தடைகளுக்கு அப்புறம் நம்ம படம், அண்ணன் படம் கடைசி படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை 23ஆம் வியாழக்கிழமை வருது. வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரை போய் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்காக. படத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது, அதனால் அதை பொறுமையாக அப்படியே வெயிட் பண்ணுவோம். சரி இப்போ என்ன ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நான் உள்ளே வந்துட்டீங்களா, வாங்க சேரை போடுங்க உட்காருங்க, இது கேஸ் ஸ்டடி, நான் உங்கள் குரு, ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தை பற்றி வந்து நியூஸ் கேட்டக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ வந்து இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு நடுவில் வந்து சில டைலாக்ஸ் இருக்கலாம், ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளை டீஸ் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கலாம். அதை கட் கொடுத்து அதை வந்து மியூட் பண்ணிட்டு அதை சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் பிரச்சனைக்காக ஒரு படத்தை அந்த 4 பேர் ஒரு ரூமில் உட்காந்து அந்த படத்தை எத்தனை டைம் பார்த்தாங்கன்னு அவங்களுக்கே தெரில. அத்தனை டைம் பார்க்குற டைம் ஒவ்வொரு டைமும் புதுசாக ஒரு குறை சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டோ சரிண்ணா போனால் போதும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன இதில் ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒருத்தங்க ஒரு கற்பனையாக ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஒரு கற்பனையாக அதை உருவாக்கி அதை ஒரு படம் எடுத்து அதை எப்படியோ கஷ்டப்பட்டு அதை முழுமையாக்கி ரிலீஸ்க்காக சென்சார் அனுப்புனா அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இது தப்பு அது தப்பு, அப்படிலாம் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் எடுக்கக்கூடாது, இது எனக்கு பிடிக்கல, இது வந்து எல்லாத்துக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி இதை கட் பண்ண சொல்லி அப்படியெல்லாம் ஒன்று பண்ணுறாங்கல்ல. ஆப்வியஸ்லி அது உங்கள் வேலை இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒருத்தரோட க்ரியேஷனை ஒரு 3-4 பேர் சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து அதுக்கோட ஒப்பீனியன் அதுக்கான டெசிஷன் இவங்க எடுக்கிறாங்களோன்னு தோணுது. இவ்வளோ விஷயங்கள் என் மண்டைக்குள்ளே ஓடுறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னா, ஒரு படத்துக்கே ஒரு 4 பேர் உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் தன்னைத்தானே சம்மந்தப்படுத்திக்கிட்டு அதை வெட்டி இதை தூக்கு அதை தூக்குன்னு சொல்கிறாங்களே. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவன் ஏதோ ஒரு பண்ணுறான், அப்போ ஒரு 4 பேர் வழிபோக்குறதுல கூட 4 பேர் வந்து ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்க, தம்பி எப்படிலாம் பண்ணாதப்பா, இது நல்லா இல்லை, இதை பண்ணு, இது நல்லா இல்லை, அதை பண்ணுன்னு 4 பேர் மாற்றி ஏதாவது சொல்லிட்டு இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 4 பேர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை பண்ணுவாங்கல்ல. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என் மனசில் ஒரு கதை தான் ஞாபகம் வருது. நான் சின்ன பையனாக இருக்கும்போதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 7th 8th படிக்கிறப்போ யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்றதை மறந்துட்டேன். ஆனால் அந்த கதை மட்டும் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன கதைனா, ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்திருக்கான். சின்ன பையன்னு சொல்ல முடியாது, ஒரு டீனேஜ் பையன். அவன் பேர் என்ன வைக்கலாம்,
ஸ்ரீகாந்த்னு வைக்கலாம். அந்த ஸ்ரீகாந்த்ன்ற ஒரு பையன் ஒரு சின்ன ஊரில் இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டாச்சு மேக்கர், சிற்பின்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து அவங்க அப்பா பண்ணுற சிற்பத்தெல்லாம் பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் இந்த மாதிரி சிற்பம் செதுக்கணும், எவ்வளோ அழகாக இருக்குது, நம்மளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற சின்ன சின்ன கல்லெல்லாம் எடுத்து அவங்க அப்பாவோட டூல்ஸை பயன்படுத்தி சின்ன சின்ன சிற்பமாக செய்ய ட்ரை பண்ணுவான். பட் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போல்லாம் என்ன தோணும் அவனுக்கு, நமக்கு வரவே மாட்டேங்குது, ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்து கலாய்ச்சிட்டு, உனக்கு தான் வரலல்ல, அதை ஏன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, வரலன்னா விட்டுரு, ஏன் உன் டைமும் எனர்ஜியும் நீயே வேஸ்ட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கலாய்ச்சிட்டே போயிட்டாங்க. அப்போது இந்த பையனுக்கு என்ன தோணிருக்கு, இல்லை இவங்கெல்லாம் இப்படி கலாய்க்கிறாங்க, நம்ம வந்து இவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுக்கிறான். ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இங்கே தேடி ஒரு 3 அடிக்கு ஒரு கல் எடுத்துகிட்டு வரான். கல் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து என்ன பண்ணலாம், எப்படி செதுக்கலான்னு யோசிச்சிட்டே இருக்கான். ஒரு ஐடியா சிக்குது. அதை வச்சு பொறுமையாக ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து சிற்பம் செதுக்கிறான், அடிக்கிறான். அது உளியை வச்சு அந்த கல் அப்படியே மோல்ட் ஆகுது. ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு வேலை பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா நல்லா இருக்கான்னு அவனை தானே பார்த்துட்டு கேட்டுக்கிட்டு அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கான். அப்போ அந்த வழியாக வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் வந்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்குறான், இது எப்படி இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், ஆரம்பித்த வரைக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஒருத்தன் என்ன சொல்கிறான், இல்லைடா சைடாக கொஞ்சம் லெஃப்ட் வந்த மாதிரி இருக்குது, நீ கொஞ்சம் ரைட்டையும் இன்னும் கொஞ்சம் தட்டிடு அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரைட்டை கொஞ்சம் தட்டிடுறான். இன்னொருத்தன் வந்து என்ன சொல்கிறான், இந்த சிற்பத்தோட இடைப்பகுதியில் வந்து வளைவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அதை நீ வந்து லைட்டாக சுருக்குனினா அதுக்கு இன்னும் பார்க்குறோம் அழகாக இருக்கும், அதை நீ சுருக்கிட்டு அதை வந்து ரொம்ப மென்மைப்படுத்திடு, சாஃப்ட் ஆக்கிடு, அந்த அந்த இடத்த வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். இவனும் அவன் சொன்னதை கேட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அவனே திரும்ப பின்னாடி முன்னாடி எல்லாம் நவுந்து போய் பார்த்து வளைவுகள் கரெக்டாக இருக்கா, இடைப்பகுதி கரெக்டாக இருக்கா, சிற்பம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கா அப்படின்னு தன்னைத்தானே வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி இன்றைக்கி இது போதும் அப்படின்னு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு என்ன யோசனைனா, பரவாயில்ல நம்ம வந்து ஒன்று ட்ரை பண்ணுறோம், அதை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கரெக்டாக பண்ணுறோன்னு தான் நினைக்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு வந்து இவ்வளோ உதவி பண்ணுறாங்கல்ல அப்படின்னு நினச்சி அந்த நாள் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் போய் மீதியை வந்து கண்டினியூ பண்ணுறான். நேற்று இடைப்பகுதி வரைக்கும் செதுக்கினாவன் அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இப்போ வந்து வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கிறான். வயிற்றுலேருந்து ஆரம்பிக்கும் போது அப்படியே மேலே மேலே போயிட்டு அப்படியே கண், மூக்கு, வாய் அதெல்லாம் செதுக்க திருப்பி அந்த 4 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, மூக்கு கொஞ்சம் சின்னது பண்ணு, காது கொஞ்சம் பெருசு பண்ணு, வாய்ப்பகுதி இன்னும் கொஞ்சம் சிறுசு பண்ணு, உதடுகளை கொஞ்சம் பெருசாக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவனும் அதெல்லாம் கேட்டு அவங்க சொல்கிறத கேட்டு தான் அவங்க சிற்பத்தை பண்ணுறான். இது இப்படியோ ஒரு 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. 3ஆவது நாள் கடைசியில் வந்து அவங்க 4 பேர் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் கேட்டு ஒரு சிற்பத்தை பண்ணிட்டான். ஆனால் பண்ணக்கப்புறம் அது சிற்பம் மாதிரி இருக்கான்னா இல்லை, அது ஒரு கலையாகவே தெரியல. ஏன்னா அவன் நினச்சி ஆரம்பித்தது ஒன்று வேறு. இப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஒன்று பண்ணக்கப்புறம் அந்த இருக்கிற சிற்பமே வேறு, அது சிற்பம் மாதிரியே இல்லாமல் போச்சு. ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டான். நம்ம இப்போவும் வந்து சரியாக பண்ண முடியலையே, இத்தனை பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணியும் நமக்கு சரியாக வர மாட்டேங்குதே, நம்ம சரியாக பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் உடஞ்சி போய் உட்காடுறான். அப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வராங்க. ஸ்ரீகாந்தோட அம்மா வந்து, என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவன் மொத்த கதையும் சொன்னான். எதனால் ஆரம்பித்தான், எங்கேருந்து கல் எடுத்தான், அதுக்கப்புறம் யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் சொன்னான். அதெல்லாம் அவங்க அம்மா கேட்டு என்ன சொன்னாங்க, நீ கல் எடுத்த எல்லாம் சரி ஆரம்பித்த, யாருக்காக ஆரம்பித்த, நான் வந்து என்னை கலாய்ச்சவங்க, என்னை வந்து அவமானப்படுத்தவங்கக்கிட்ட நான் வந்து என்னாலையும் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் அதை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ ப்ரூவ் பண்ணும், யாருக்கு ப்ரூவ் பண்ணும், மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு தான் நீ ஆரம்பித்த. ஆனால் நீ அந்த பண்ணுற விஷயத்தையே மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கேட்டே நீ பண்ணிவிட்டு அவங்களுக்கு விருப்பமானதை சொல்லி உனக்கு தேவையானதை நீ பண்ணாமல் அது பாரு இப்போ வந்து ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அவனுக்கு புரியுது, அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சது ஆக்சுவலாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணலானாலும் இப்போ அவனுக்கு தெரியாது. அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யாரோ ஒரு 3ஆவது மனுஷன் சொல்கிறத கேட்டு அவனோட வேலையில் அதை கொடுத்து அதை பண்ணி அந்த வேலை இப்போ ஒன்றுத்துக்கும் ஆகாமல் போயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது, சிலை அந்த கல்லுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அதை அவன் தான் செதுக்கி வெளியே எடுக்கணும். தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, சஜஷன் சொல்கிறாங்க, ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம செதுக்குனா கல் செதிலாக போகுமே தவிர அது சிலையாகாதுன்றது. இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் இருக்குது. சில பேர் வருவாங்க நம்ம லைஃப்லேயும்,
அப்படி பண்ணு இல்லை இப்படி பண்ணு, இது ஒர்க் ஆகாது ப்ரோ, நீங்கள் பேசாமல் இதை ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. நம்மளும் அவங்க சொல்கிறதெல்லாம் சரி ஓகே, இவங்க சொல்கிறது மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், அவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்ல போகிறாங்களா, நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுவோம். அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப ஈஸி தான் இப்போ நான் சொல்கிற மாதிரி. ஆனால் அந்த அட்வைஸோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம லைஃப்பில் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம ஒரு ட்ரை கொடுக்குறோம். பட் அது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன், நீ இதை மட்டுமே பண்ணுவேன், இதை கூட யோசிக்க மாட்டியா, நீயே யோசிக்க மாட்டியா, நான் சொன்னதை அப்படியே பண்ணிடுவியா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஃபெயில் ஆனதோட வழி நமக்கு மட்டும் தானே தெரியும். அதனால் எல்லாரோட சஜஷன் ஒப்பீனியன்லாம் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை ஃபுல்லாக அப்படியே நம்புறது ரொம்ப தப்பு. நமக்கு ஒரு விஷயம் வேணும், நம்ம ஒரு நோக்கி போகிறோம் அப்படின்றப்போ நம்மளே அதுக்கான ரிசர்ச்சை பண்ணி இது ஓகேவா, அது கரெக்டாக இருக்குமா பண்ணுறக்கு அப்படின்னு யோசித்து நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறது வேறு. இன்னொருத்தவங்க வந்து இல்லை இது இருக்காது, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணி அதில் ஃபெயில் ஆகிட்டு எதுக்கு அதெல்லாம் உட்காந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளே பார்த்துக்கிறது பெட்டர் தானே. ஏன்னா வேலிடேஷனை தேடி வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாள் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது, அவ்வளோதான். இதை நான் உங்களை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஏன்னா அந்த படத்தோட என்னது சர்ச்சை களமும் நான் சொல்ல நினச்சதும் வந்து லைட்டாக சிமிலராக செட் ஆன மாதிரி இருந்துச்சா, அதனால் அப்படியே நான் சொல்ல நினச்சதை பொறுமையாக உங்கள் காதில் அப்படியே இறக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பொறுமையாக இதை பற்றி யோசிச்சு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கவனிங்க. பட் அதை மட்டுமே நம்பி முடிவெடுக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான தேவையை, உங்களுக்கான முடிவை நீங்களே எடுங்க. நான் அப்படியே நான் வந்து போயிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you next week. இது கேஸ் ஸ்டடி. நான் உங்கள் குரு. டாடா, பாய்.